அன்ஃபாலோ பண்ணுறீங்க, நான் பண்ணுறது பிடிக்கல அன்ஃபாலோ பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக கேட்டுங்க. நீ பைபிள் வச்சு ப்ரீச் பண்ணுறது எங்களுக்கு என்னமோ நல்லதா பண்ணல, எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் நீ பாக்ஸிங் பண்ணுறது பிடிக்குது, ரன் பண்ணுறது பிடிக்குது, சாப்பிட்றது பிடிக்குது, ஃபிட்னஸ் பிடிக்குதுன்னா அதை மட்டும் பாருங்கள். இதை இக்னோர் பண்ணுறீங்க. அதை விட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் டு அன்ஃபாலோ அப்படின்லாம் சொல்லிட்டு நான் யாரையும் இங்கே ஃபாலோ பண்ணுங்கலாம் சொல்ல. இதுக்கு முன்னாடி வேணால் நான் பண்ணது தப்புன்னு நான் ஒத்துப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் அந்த தப்பை பண்ண விரும்பலை. ஏன் அப்படின்னா பைபிளை பற்றி நான் ப்ரீச் பண்ணாமல் இருந்தாலே அதுவே தப்பு எனக்கு. ஐயோ, ஓகேவா, யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறும், நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்றத 2012 கிரைஸ்ட் என்னுடைய ஃபாலோவராக ஏற்றுக்கிட்டேன், பாப்டிசம் எடுத்தேன். ஏன்னா என் லைஃப் டோட்டல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, நான் எப்போ ஃபெய்த் அங்கே வைக்க ஆரம்பிச்சனோ என்னுடைய பாவமான காரியங்கள், பாவம் பண்ணால் தப்பு பண்ணால் தான் பயம் வரும், அந்த பயம் போக ஆரம்பிச்சு. ஃபெய்த் ஓவர் கம் மை ஃபியர், ஃபியர் ஓவர் கம் ஐ எம் ஃப்ரீ. ஓகே, அந்த ஃப்ரீடமை நான் ப்ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால இதில் ப்ரீச் பண்ணுறேன். 2012 நான் எவ்வளோ ப்ரீச் பண்ணியிருக்கணும். ஐ ஹாவ் ஒன் பேஜ் ஆல்ரெடி. நான் வார்ட் ஆஃப் த பவர்னு கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் ப்ரீச் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. காட் சொன்னார், நான் ஒன்றும் கிறிஸ்டியனுக்காக மட்டும் மறிக்கல. ஓகேவா, கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், எல்லாருக்காகவும் தான் நான் மறிச்சேன்டா, நீ ப்ரீச் பண்ணணும்னு சொன்னதுனால தான் நான் இதுலையும் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கு அது பிடிக்கல, உங்களுக்கு மதவாதம் பண்ணுறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து சொல்கிறேங்க, அப்படிலாம் கிடையாது. நான் இந்தியாவில் பிறந்து இந்தியனாக இருக்கேன், இந்துவாக இருக்கேன், ஆனால் கிறிஸ்துவ பின்பற்றுகிறேன், கிறிஸ்தவனாக இருக்கேன் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். நீங்கள் வந்து இது மதவாதம், இவன் இப்படி ஆகிட்டான் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதை நான் அப்பையிலேருந்தே அப்படி தான். ஆனால் நான் நல்லா இருக்கேனே, அது ஒரு அநியாயம் இல்லை. ஓகே, நீ மட்டும் நல்லா துண்டு உன் சோறு நல்லா இருந்து நீ மட்டும் பிளஸிங்காக இருந்தால் அநியாயமா இல்லை? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால தான் ப்ரீச் பண்ணுறேன். வாட் எவர் வில் ஹேப்பன், till my death, till my breath, I'll preach Jesus Christ is my savior. I put on my faith all the way through my God. அதில் ஆணித்தரமாக சொல்கிறேன். பாக்ஸிங் தெரியும், அதனால எனக்கு பயம் அப்படி இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, தப்பு பண்ணால் பயம் வரும்ல. ஓகே, வேதம் எனக்கு தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கான நிறைய காரியங்களை டீச் பண்ணியிருக்கு. ஸோ அதனால எனக்கு பயம் இல்லை. கர்த்தர் என் தேவனாக இருக்கிறாரு, என்னை தொடுறவன் அவருடைய கண்மணியை தொடுறான்ற ஒரு வேத வார்த்தை என்னை பலப்படுத்தும். அதை விட யோவான் 11:40 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நான் உனக்கு சொல்லவில்லையான்னு சொன்னார். அன்னைக்கு சொன்னது தான் நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அவருடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் பெற்றுட்ருக்கேன். ஓகே, த க்ளோரி ஐ ரிசீவ் த்ரூ மை ஜீசஸ் கிரைஸ்ட். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மற்ற கண்டென்ட்டை பாருங்கள். இல்லைன்னா தயவுசெய்து அன்ஃபாலோ பண்ணுறீங்க. அசிங்கமாக திட்டி பாவம் நீங்கள் எதுவும் தப்பாக மாட்டிக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ. ஐ லவ் யூ ஆல்வேஸ். If you don't love me, I don't care about that, but I'll pray for you. God bless you everyone. எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் எப்பவுமே ப்ரே பண்ணுவேன். Jesus bless you. Love you guys. Thank you so much. Bye bye.